ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த கபரில் வந்து வேதனை கொடுக்கப்படுதா இல்லையா? இந்த வேதனை வந்து கபர்லையே கொடுக்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வேதனையை கொடுக்கிறான்? யாருக்கு தெரியுமா? கபரில் தான் அது கொடுக்கப்படுதா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கப்படுகிறதா? கபரில் தான் கொடுக்குறாங்க. வேற யாராவது சொல்லுங்க, கபரில் தான் கொடுக்கப்படுதா அல்லது வேற எங்கேயாவது கொடுக்கப்படுகிறதா? கபரில் தான் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த விஷயத்தில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அதாவது இந்த வேதனை கொடுக்கப்படுறதுங்கிறது வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது. அதாவது அந்த கபருக்கு உள்ள அந்த மண்ணறைக்குள்ள தான் என்ன செய்கிறது, அந்த அதாபு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜியாரத்துங்கிற அமைப்பில் வந்து நாம் என்ன செய்யறோம், அந்த கபரை தான் போய் ஜியாரத்து பண்றோம். இதே மாதிரி நாம வந்து ஒரு இறந்து போன ஆட்களுக்கு எங்க போய் நின்று தான் சலாம் கொடுக்கிறோம், அந்த கபருக்கு பக்கத்தில் தான் என்ன செய்யறோம், போய் சலாம் கொடுக்கிறோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வேதனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற வகையில் அங்க போய் செடியை நட்டு வச்சாங்க. அதனுடைய ஈரம் காய்கின்ற வரைக்கும் என்ன செய்யும், வேதனை குறைக்கப்படும் அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு ஹதீஸை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த வகையில் அந்த செடி எங்க தான் கொண்டு வச்சிருக்கிறாங்க, வேதனை செய்யப்படுது அப்படிங்கிற வகையில் அந்த கபருக்கு அடியில தான் கொண்டு நினைச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற சமயத்தினால அந்த வேதனை எங்க தான் நடக்குது, கபருக்குள்ள தான் நடக்குது அப்படிங்கிற வகையில் சில அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்தினால ஒரு ஆதாரபூர்வமான அடிப்படையில், உண்மையான அடிப்படையில் உள்ள அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கபருக்குள்ள நடக்கிறது கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கபரை என்னவென்று சொல்லி காட்டுகிறான், ஆலமே பர்ஸக், அது ஒரு திரைமறைவு வாழ்க்கை. நாம நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கபருக்குள்ள கிடையாது, ஒரு திரைமறைவு வாழ்க்கையில தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை வைத்திருக்கிறான். அதனால அந்த வேதனை எங்க தான் நடக்குது, அது ஒரு தனியான ஒரு உலகத்தில் நடக்குது அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறார்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சான்றையும் என்ன சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இப்போ நாம வந்து மௌத்தா போயிட்டுன்னு வைங்க, நம்மளை எங்க கொண்டு அடக்குவாங்க, கபரில் கொண்டு அடக்குவாங்க. இப்போ சில நபர்கள் இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்கள். இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா எங்க கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, சில பேர் அடக்கம் பண்றாங்க, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சு என்ன செஞ்சிடறாங்க, கடல்ல கொண்டு கலக்கிறாங்க. இதே போல வந்து என்ன செஞ்சுறாங்க, நதியில போய் என்ன செய்றாங்க, கலந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கபர் எங்க ஆயிருது, தண்ணி ஆயிருது. இதே போல கடல்ல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கப்பல்ல பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் திடீர்னு மூத்தா போயிட்டாரு. மூத்தா போன சமயத்தினால வந்து அவரை வந்து ஊர் வரைக்கும் என்ன செய்யறதுல கொண்டு போறதெல்லாம் கிடையாது, அங்கேயே வந்து துளை வச்சு நினைஞ்சிருவாங்க, அந்த கடலுக்குள்ளேயே போட்டுருவாங்க. இப்போ அவருக்கு என்ன செய்யுது, கபரு எங்க ஆயிருது, தண்ணிக்குள்ள கடலுக்குள்ளங்கிறது என்ன செய்யுது, ஆயிருது. இதே மாதிரி ஒரு ஆளு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறார், ஒரு மிருகமோ அல்லது ஒரு புலியை நெஞ்சிருச்சு, அவரை சாப்பிட்டுருச்சு. இப்போ அவருக்கு கபர் எங்க, மிருகத்தினுடைய அந்த வயிறு என்ன செஞ்சது, அவருக்கு கபரா மாறிடுது. இதே மாதிரி நம்ம கபரிஸ்தான் இருக்குது, ஒரு வருஷத்துல ஒரு ஆளை அடக்கம் பண்ணியிருப்போம், நல்லவராக இருப்பாரு. அப்புறம் வருஷக்கிரமா திரும்ப வர்ற சமயத்தில் அதே இடத்துல ஒரு கெட்டவரை என்ன செய்வோம், நாம அடக்குவோம். அப்போ ஒரே இடத்துல வந்து ஒரு நல்லவரும் அடக்கப்படுகிறார், ஒரு கெட்டவர் என்ன செய்யறாரு, அடக்கப்படுகிறார். இப்படி நாம சிந்திச்சு பார்க்கிற சமயத்துல வந்து அந்த கபருக்குள்ள வந்து அதாபு நடக்கிறது இல்ல, தனியாக ஒரு இடத்துல வச்சுதான் அந்த வேதனை என்ன செய்யுது, செய்யப்படுகிறது என்கிற வகையில் என்ன செய்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். இதைத்தான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை அனுப்பிச்சாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜியாரத்து, இந்த சலாம் சொல்றது, இந்த செடி நட்டி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடையாளத்துக்கான ஒரு விஷயமாக என்ன செய்கிறது, கணிக்கப்படுகிறது. இதையே நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கபர்ல நடக்கக்கூடிய வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா, இதை வந்து மனுஷனால பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, யாரும் பார்த்துருக்கிறாங்களா, யாரும் பார்க்கல. ஆனா யாரும் பார்க்காம வகையில் இல்லை, சில பொருள்கள் பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. இப்ப மனிதன் ஜின் அல்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் இருக்கதா இல்லையா, மிருகங்கள் இருக்கா இல்லையா, கால்நடைகள் இருக்கா இல்லையா, இதுவெல்லாம் என்ன செய்கிறது, அந்த கபர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அது தெரிந்து கொள்கிறது. இங்க விஞ்ஞானிகள் கூட சொல்லி காட்டுறாங்க, இந்த பூகம்பம் இதே போல பெரிய பேரிடர்லாம் ஏற்படுதா இல்லையா, அப்படி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தினால ஏற்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல பூகம்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிற வகையில தெரிஞ்சு கொண்டு தங்களுடைய இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, இந்த மிருகங்கள்லாம் என்ன செய்கிறது,
புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில இந்த கபூர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை மனிதனால் தான் தெரிய முடியறது கிடையாது, ஜின்களால என்ன செய்யறதுல தெரிய முடியறது கிடையாது. இது அல்லாத எல்லா படைப்புகளும் என்ன செய்கிறது, அதை அறிந்து கொள்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. உம்மு பஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிய பெண்ணு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, வஹல் ஃபில் கப்ரி அதாப், இந்த கபருக்குள்ள வேதனை வந்து நடக்குதா அப்படின்னு நினைச்சாங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹும் லா யுஅதபூன அதாபன், அவங்க வந்து வேதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க, தஸ்மஉஹுல் பஹாயிம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்குதா இல்லையா, இது வந்து அதை கேட்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில மனுஷன் தான் என்ன செய்யறது இல்ல, அதை பார்க்கறது இல்ல, அதை செவிமடுக்கிறது இல்ல, எல்லாமே என்ன செய்யுது, அது பார்க்கிறது, அது செவிமடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே யாரு பார்க்கணுங்க அந்த கபருடைய வேதனை, யாரு பார்க்கணும்? நாம தானே பார்க்கணும். மிருகங்கள் அதை பார்க்கறதுனால, அந்த கால்நடைகள் பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? உண்மையிலே யார் தான் பார்க்கணும்? நாம தான் பார்க்கணும். ஆனா நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான் வச்சிருக்கிறார் என்று சொன்னால், இது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருக்குடை அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலே அதெல்லாம் பார்த்துருந்தோம்னு சொன்னா யாரும் தப்பு பண்ணுவாங்களா? யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லௌலா அல்லாஹ் ததாஃபனு, அதாவது இந்த இறந்து போன ஆட்களை வந்து இந்த கபருக்குள்ள போய் கொண்டு அடக்கம் பண்ண மாட்டீங்களோ அப்படிங்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால், கபருக்குள்ள இறந்து போன ஆட்களை நீங்க தஃபன் பண்ண மாட்டீங்களோ அடக்கம் பண்ண மாட்டீங்களோ அப்படிங்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால், லதஅவுத்துல்லாஹ, நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்திருப்பேன், ஐ யுரீக்கும் அதாபல் கபரீம், இந்த கபருடைய வேதனையை நீங்க நேரடியாக பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்துல நான் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப அந்த வகையில் அந்த கபருடைய வேதனையை பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் வச்சிருப்பது ஒரு பெரிய அருட்கொடை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி பார்த்துட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியான மாதிரி அது ஒரு பெரிய அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறான், ஒரு சோதனையாத்தான் வச்சிருக்கிறான். அதாவது மறைவான விஷயத்தை வந்து பார்க்காவிட்டாலும் கூட பார்த்தது மாதிரி நடந்து இந்த உலகத்தில் தப்பு செய்யாம இருக்கிறதுல தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வெளியாயிருச்சுன்னு வைங்க, எல்லாம் ஈஸியாக நினைஞ்சிருவாங்க, எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்களா இல்லையா? அப்ப அந்த வகையில இந்த கபருடைய வேதனை, நரகத்தினுடைய வேதனை, சொர்க்கத்தினுடைய இந்த இன்பங்கள்லாம் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். இந்த மறைச்ச நிலையிலும் கூட நீ வந்து அல்லாஹ்வை கரெக்டா வழிபடுகிறாயா, எனக்கு வந்து நீ மாறு செய்யாமல் வாழுகிறாயா அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் நினைச்சுகிறான், ஒரு டெஸ்ட, ஒரு சோதனையை வச்சிருக்கிறான். அப்ப இந்த வகையில இதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.